ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ப்ரௌனியை பற்றி பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். அவன் இப்போ அவனோட பேர் எங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, ஒரு நாள் என்னாச்சு, இவனோட வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆன்ட்டி எங்களுக்கு பழக்கமானாங்க. இங்கே பாருங்கள், இவன் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. அவங்க பழக்கமாயிட்டு இங்கே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது இவனை பார்த்துட்டு, இவன் இங்கே இருக்கான். அவங்களுக்கும் டாக்னால் ரொம்ப பிடிக்கும், டாக் லவர். அவங்க வீட்லேயும் நிறைய டாக் வச்சுருக்காங்க. அப்போது அவங்க சொன்னாங்க, இவன் இங்கே இருக்கானே அப்படின்னோடனே, ஆமாம் ஆன்ட்டிங்க. ஏன் இவன் எங்கே இருந்து வந்திருக்கான், உங்களுக்கு தெரியுமா இவனை அப்படின்னா, ஆமாம், இவன் பக்கத்து தெருவில் ஒரு வீட்டில் வளர்ந்துட்டு இருந்தான் அப்படின்னா, அப்படியா, அப்படின்னா ஏன் அங்கே வந்துட்டான்னா, அவங்க வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க, வெளியவே தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதாவது இவன் ரொம்ப பாசத்துக்கு ஏங்கிட்டு இருந்தானா என்னன்னு தெரியல. நாங்கள் ரொம்ப பாசமாக அவனை தடவியெல்லாம் கொடுத்து அப்படி அவனுக்கு மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அவனுக்கு பிடிச்சது, அவன் வந்தாலே அவனுக்கு ஏதாவது கொடுப்பாங்க. ஏன்னா அவன் அவ்வளோ டீசெண்டாக நடந்துப்பான், உள்ளே வர மாட்டான், போக சொன்னால் போயிடுவான், வான்னு கூப்பிட்டா உடனே வருவான். ஏதாவது ஒரு வேறு நாய்ங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்தால் கூட ப்ரௌனின்னு ஒரே ஒரு குரல் கொடுத்தா போதும் வந்துடுவான். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த கோழியெல்லாம் பிடிப்பாங்களாம். இங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொன்னாங்க, இது கோழியெல்லாம் பிடிக்குமே அப்படின்ட்டு. ஆனால் நம்ம வீட்டில் கோழி வளர்க்குறோம், கோழி அவன் மேலேயே ஏறி போவோங்க. கோழி குஞ்சாக இருக்குமோ பார்த்திங்கன்னா அவன் மேலே ஏறி நின்றுட்டுருக்கும். எங்கள் பெரிய கோழியெல்லாம் அவன் மேலே இருக்கிற உண்ணியெல்லாம் கொத்தி சாப்பிடும். ஆனால் அவன் எதுவுமே பண்ண மாட்டான். அவனுக்கு தெரியுது இது நம்மளோடது, நம்ம வீட்டில் உள்ளதுன்றதெல்லாம் அவனுக்கு தெரியுது. சொல்லிடுறான். அவனுக்கு தெரியும். ப்ரௌனி வா, இங்கே வந்து படு, வாடா, வா. அப்போ அவனுக்கு தெரியுது, படுத்துக்கோ, இப்படி இது நம்மளோடது, நம்ம இதை ஒன்றும் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் அவனுக்கு தெரியுது. ஆரம்பிச்சிட்டான். ஏறி அந்த பக்கம் போகிறான். பக்கத்தில் வீடு கட்டுறாங்க, அங்கே சில்லுன்னு இருக்கும், அதான் போகிறான் போல இருக்கு. டேய் ப்ரௌனி, சரி. அப்புறம் அவன் இப்படி இருந்தனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு அவனை மேலே பயங்கர பாசமாயிடுச்சு. அப்புறம் என்னாச்சு, அவங்க சொன்னாங்க இவன் பேர் ப்ரௌனி, அவங்க வச்ச பேர் ப்ரௌனின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியா, அப்போ தான் தெரியும் எங்களுக்கு இவன் பேர் ப்ரௌனின்றது. அதுக்கப்புறம் ப்ரௌனின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அவன் நினச்சிருப்பான் இதுங்களுக்கு என் பேர் இப்போ தான் தெரியுது அப்படி சொல்லிட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா அவனுக்கு அவ்வளோவா சாப்பாடெல்லாம் வைக்க மாட்டாங்க, நாங்கள் தான் வைப்போம். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அப்போது நாங்கள் வாடகை இருந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு வரணும். அங்கே நாங்கள் புதுசுன்றனால இந்த ஏரியாவில் இருக்கிற நாய்ங்கெல்லாம் என்னன்னா, அம்மா கடிக்க வந்துட்டுருக்குதுங்க. காலையில் ஒரு 5 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ கடிக்க வந்தோடனே இவன் உண்மையிலே ஒரு ஹீரோ மாதிரிங்க. அப்படியே பாஞ்சு அந்த எல்லா நாயையும் விரட்டி விட்டான். இவன் தான் பெரியவன், அதனால் அதுங்கெல்லாம் பயந்துடுச்சுங்க. எல்லாத்தையும் கடித்து விரட்டிட்டு, இத்தனைக்கும் அவங்க சாப்பாடு போடல. அப்போ பார்த்துக்கோங்க. அப்போவே அவனுக்கு கோழியெல்லாம் தெரியுமோ, நம்ம பெரியவங்கள வீட்டில் இருக்கிறாங்கன்றது அவனுக்கு தெரியும். அப்போது இவன் எல்லாரையும் அடித்து அப்படியே விரட்டி விட்டுட்டான். அப்புறமா அம்மா சொன்னாங்க, இப்படி இவன் தான் இது பண்ணான் அப்படின்னோடனே, அவ்வளோதான், சும்மாவே இவன் நம்மளை மயக்கி வச்சுருந்தான். இப்போ சொல்லவே வேணாம், எங்களுக்கு அவனை அவ்வளோ இஷ்டப்பட்டுருச்சு. அதுக்கப்புறமா அவனுக்காகவே வெயிட் பண்ணி எல்லாம் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு போடுவோம். அப்போது அவங்க வீட்டுக்கு போகிறத குறைச்சிட்டான். இப்போ ஃபுல்லாக இங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க யாராச்சும் நம்ம வீட்டு வழியாக தான் அவங்க வீட்டுக்கு போனாங்கன்னா இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்துடுவான். அவங்கள மட்டும் இல்லை, அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரையுமே அவன் கொண்டு விட்டுட்டு வருவான். அங்கே ஒருத்தி தூங்கிட்டு இருக்கா. எல்லாரையும் கொண்டு போய் அவங்க வீட்டில் கொண்டு விட்டுட்டு வந்துடுவான். இங்கே வந்துடுவான். அதாவது என்னவோ அவங்களுக்கு வீட்டுக்கு போக தெரியாத மாதிரியும், இவன் தான் கொண்டு விடுற மாதிரியும். அது போகிறா பாருங்க, தெரியுது அவங்களுக்கு. அதான் ஸ்டெஃபி, நம்ம குட்டி பாப்பாவோட அம்மா. அவள் பார்க்கறதுக்கு இவ்வளோ மாதிரியே இருப்பாள். அப்புறம் இன்னொரு நாள் என்னாச்சு, அவன்
எங்கள் மீன் வாங்கிறதுக்கு நின்றுட்டுருந்தோம். ஃப்ரண்ட்டில் மீன்கார் நிற்கிறாரு. பின் வழியாக ஒரு மாடு வந்து எங்கள் அம்மாவை தான் முட்டுறதுக்கு வந்திருக்கு. இவன் எப்படி பார்த்தான்னு தெரில, நாங்கள் கவனிக்கவே இல்லை. நாங்கள் மீனை தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம், மாடு வந்ததை பார்க்கவே இல்லை. அப்படியே முட்டை இவன் ஓடி வந்து அந்த மாடோட மூக்கு கிட்ட கடிக்க போயிட்டான். என்னடான்னு திரும்பி பார்த்தா முட்டுறதுக்கு வருது. அப்படியே எங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. இவன் அதுங்கள விரட்டி கொண்டு விட்டுட்டு வந்தான். இங்கே நிறைய மாடு இருக்குது, ஒரு 50-100 மாடு போகும். அதில் ஒரு மாடு அந்த மாதிரி பண்ணிச்சு. அவ்வளோதான், ஃப்ளாட்டு, குடும்பமே ஃப்ளாட் ஆகிட்டோம் இவங்கிட்ட. அப்புறமா என்ன, யாரும் எதுவும் சொல்கிறதில்ல, இவனை விரட்டுறதில்ல, அவன் இஷ்டம். அவர் இத்தனைக்கும் நேர் வழியெல்லாம் வரமாட்டார். செவரு எறி குதிச்சு சூப்பர்மேன் மாதிரி வருவார் போவார். அப்புறம் அவர் இந்த வீட்டுக்காரர் ஆகிட்டார். நம்மளில் ஒரு ஆளாக அவன் ஆகிட்டான். இப்படி தாங்க ப்ரௌனியோட ஸ்டோரி. இன்னும் நிறைய இருக்குது, நிறைய மறந்து போயிட்டேன். ஞாபகம் வருமா அவனோட வீடியோ ஷேர் பண்ணுமோ சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.